அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம் அப்படின்னு. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்குமான உறவை சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம். 8 அதிகாரம் இருக்கிறது. 8 அதிகாரம் அது சம்பந்தமாகத்தான் இருக்கும். அதாவது சபையை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார், சபையை எப்படி கூப்பிடுகிறார், சபை மறுதலிக்கிறது, திருப்பி தேடுகிறது, திருப்பி சபை தேவனை காணாமல் உபத்திரப்படுகிறது, கடைசியாய் மணவாளனும் சபையும் ஒன்றாக இணைகிறார்கள். இதுதான் அந்த 8 அதிகாரத்தில் இருக்கும். அதில் குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் நேசர் கதவை தட்டுகிறார். அப்பொழுது சபை கதவை திறக்கவில்லை. அப்பொழுது நேசர் போய்விடுகிறார். பல நேரங்களிலே இதுதான் சபைக்கு நடக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இது நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே காரியம்தான் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டிலும் இருக்கிறது. அங்கேயும் அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஆனால் சபை திறக்கவில்லை. சபை படுத்து கிடக்கிறது. சபையானது மணவாளனுக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மணவாளனோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பல நேரங்களிலே சபைகள் இப்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ற சபைகளாக மாறி விடுகிறது. இப்போ 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் கதவை தட்டுறாரு, சபை திறக்கல. 6ஆம் அதிகாரத்தில் நேசர் போய்விட்டார்னு இருக்கு. அதான் கேட்குறாங்க, உன் நேசர் எங்கே போய்விட்டார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சபை கதவை தட்டுகிறார் என்று இருக்கிறது. அந்த தட்டுற நேரத்தில் திறக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மணவாட்டி படுத்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறா, நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி நான் திறப்பேன்? ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு சபை ஆர்கியூமெண்ட் உள்ள இடத்துக்கு போயிருச்சு. கர்த்தர் சொன்னா கூட ஏன் எதுக்கு? ஒரு காலகட்டத்தில் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர் சொன்னால் ஏன் என்று கேட்காமல் கீழ்ப்படிவார்கள். அது ஏன் அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே அந்த அளவுக்கு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு. நான் சொல்லுவேன், அன்னைக்குள்ள ஊழியக்காரர்கள் அவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப குறைவு. ஆனால் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களை சபை நடத்தினவர்கள் தான் ஜாஸ்தி. அதனால அவங்க ஆவியில நிரம்பி ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஜனங்கள் அதை கேட்டார்கள். ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த ஏன்னு கேட்கறது. போய் நேர் தெருவில் பவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே போகணும். அண்ணனியா உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாரு. அவனா சபைகளை துன்பப்படுத்துகிறவன் ஆயிற்று. இன்னமும் ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு தெரியும், நீ போ அப்படிம்பார். மோசையை கூப்பிட்ட போது மோசை உட்காந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கர்த்தர் கோபம் உண்டவராகி அப்படின்னு இருக்கும். ஆபிரகாமை கூப்பிட்ட போது ஆபிரகாம் அழைப்பை தவற விட்டு 2வது அழைப்பை சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், நீ போ அப்படிம்பாரு. கர்த்தர் பல நேரங்களிலே அவர் சொல்லுகிறதை கேட்காத போது, ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு மேல் அதிகாரி ஒரு விஷயத்த சொன்னா கீழே இருக்கிறவர் அதை அப்படியே கேட்டு ஒபே த ரூல்ஸ் அப்படின்பாங்க, ஒபே த ஆர்டர் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா கோபம் வரும். ஒரு சாதாரண அதிகாரிக்கு, அவருக்கு மேல இருக்கிற அமைச்சருக்கு இன்னும் கோபம் வரும். எல்லா அமைச்சர்களுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். ராஜாக்களுக்கு இன்னும் கோபம் வரும். ஆனால் இவரோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற சர்வ வல்லமை உள்ள ராஜா. அப்ப அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அவர் கேட்கும் போது சபையானது மறுதளிக்கிறது அல்லது மறு உத்தரவு கொடுக்குதுன்னா கர்த்தர் டென்ஷன் ஆவார். அதனாலதான் பல நேரங்களிலே கதவை தட்டிட்டு அவர் போய் விடுகிறார். இப்ப நேசர் இல்லை. இவன் என்ன சொல்றாங்க, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும் தேடுவோம். சபையினுடைய வேலை என்ன? நேசரோடு கூட இருப்பது. வசனம் சொல்லுது, வனாந்திரத்திலே சாய்ந்து வருகிற இவள் யாரோ? நேசரோடு கூட சாய்ந்து வருகிறது தான் சபை. நேசரோடு கூட இருப்பது தான் சபை. பல நேரங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டர்ட் தேவனோடு கூட ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போ சபை அப்படி இல்லை. சபை இன்னைக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையானே தெரியாது. நீங்க சபையில ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு கை தட்டுறது. ஆவியில நிறைஞ்சு கை தட்டுறது ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம்னா, அந்த ட்ரம்மோ இல்லை மியூசிக்கோ நிறுத்தின உடனே நின்று போகுது தானே. வேகமா அடிச்சா தான் உள்ள வருதுன்னா அது என்ன ஆவி? 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அங்க ட்ரம் அடிச்சாங்க, அதை அடிச்சாங்க, இதை அடிச்சாங்க, எதுவுமே இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கினார். அப்ப நம்ம ஆவியின் நிறைவு என்பதை எதை சொல்றோம்? சரி, அந்நிய பாஷை ஆவியின் நிறைவா அப்படின்னா, அது ஆரம்பத்தில்
பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட போது, அந்நிய பாஷை பேசின போது அது ஆவியின் நிறைவில் தான் இருந்துச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிராக்டிஸாக போச்சு. இது எப்படி ஆவியின் நிறைவாய் மாறும்? இன்று ஆவியின் நிறைவு அல்ல. அப்போ ஆவியின் நிறைவு என்பது என்ன, அல்லது தேவனோடு கூட இருப்பது என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோங்கிறதா முக்கியம். பல நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் வேதத்தில், அவர்களோ வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். there is a distance between God and us. நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குது? பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த ஆபிரகாம் சொல்வார்ல ஐஸ்வர்யனை பார்த்து, நான் உங்ககிட்ட வந்து தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு உனக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய பிளவு இருக்குது. ஆண்டவருக்கும் அப்படித்தான். நமக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா கூட நமக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்குது? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட நெருங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் ஒரு சிலர் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் சங்கீதக்காரன், அதாவது தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாருங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறதுல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல ஒரு 3வது இடம், 4வது இடம். இதை விட மேல நிறைய இடம் இருக்குது. ஆனா இந்த இடமே நமக்கு ரொம்ப பெருசு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமாவே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாரா? நம்மளை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம போய் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஜெபம் பண்ணும் போது கண்ணை மூடின ஒரு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் வந்தார். சில நேரத்தில் என்ன சொல்றோம்? நான் ஆலயத்துக்கு போனேன், அங்கே ஆவியில நிரம்பும் போது தேவன் எனக்கு முன்பாக வந்தார். கர்த்தர் வந்தாருங்கிறது நமக்கு என்னைக்கோ நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது முடியுமா? இன்னைக்கு பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. நான் சொல்றது உலக பிரகாரமா ஒரு பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு இருக்கிற பிஸியான வாழ்க்கையில எப்படிங்க முடியும்? அப்போ வீட்டில் வேலை பார்த்துட்டு ஊழியத்தை செய்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான். அதுல மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதே எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குன்றாங்க, இதுல ஊழியமும் செய்யணும், இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப பிஸி, வேலை ரொம்ப டைட்டு, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு என்பது ஒரு ராஜாவாக இருக்கிறார். தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒன்றும் சும்மா இருந்திருக்கவே முடியாது. ஒரு யுத்தம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிற, அவர் தான் போய் போடணும் சண்டை. யோவாபும் அவரும் தான் போகணும். இந்த காலத்து மாதிரி ராணுவம் தனியாக சண்டை போடும், ராஜா தனியாக ஊரில் இருப்பாரெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. போய் சண்டை ராஜா போடும். யோவாபு சொல்லி அனுப்புறாரு, தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன், என் பேர் விளங்காதபடிக்கு நீர் பட்டணங்களை பிடியும். உடனே இவர் புறப்பட்டு போறாரு, போய் சண்டை போடுறாரு. அம்மோன் புத்திரரோட போய் சீயோன் கோட்டையை பிடிக்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்த பிரியனுங்கிறாரு, கை ரத்தத்தால் இருக்குதுங்கிறாரு. அவ்வளோ சண்டை போடுறாரு தாவீது. இது பத்தாததுக்கு ஒரு நாட்டை நிர்வகிக்கணும். வெறும் சண்டை போட்டா பத்தாது, ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும். இதுக்கு நடுவுல தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்கு இருந்தது? சரி, கர்த்தரை முன்பாக வைத்தல்னா என்ன? அவரை முன்பாக வைக்கிறதுனா என்னன்னா, அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சுக்கொள்வதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், பைபிள்ல உள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யாக்கோபு தேவனை பார்த்து ஆசீர்வதிக்கும்படி ஒரு காரியத்தை சொல்றார். சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரு. 32ஆம் அதிகாரம் 24 வாசிங்க, 24 இருந்து. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி
அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பின்னாடி அவன் சொல்றான், நான் கர்த்தரை கண்டேன்னு சொல்றான் 30ஆம் வசனத்துல. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி. அப்ப வந்தது யார் தான்? தேவன் தான் வந்திருக்கிறார். ஆனால் ராத்திரியிலிருந்து மறுநாள் காலையில விடிகிற மட்டும் யாக்கோபு தேவனை தனக்கு முன்பாக உட்கார வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? உட்கார வச்சுட்டான். ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? விடு, நான் போகட்டும் அப்படிங்கிறார். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த இடத்துல வசனம் இருக்குல்ல, அந்த புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு போராடி அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவர் போக ட்ரை பண்றாரா, யாக்கோபு கட்டி பிடிச்சிக்கிட்டு புரண்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் பெரிய சண்டையே நடந்திருக்குதாமா. கடைசியில் அந்த மனுஷனால போராடி யாக்கோபை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. இது உண்மையா இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்தது தேவன் பைபிள் சொல்லுது. தேவனோட கூட மனுஷன் என்ன பண்ண முடியாது, அப்படிலாம் சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. அப்ப அங்க நடந்தது என்ன? கர்த்தர் ஏன் சொல்றாரு அவனுக்கு முன்பாக இருந்துகிட்டு, உன்னை விட்டு என்னால போகவே முடியலப்பா, நீ விடு, நான் போகிறேன் அப்படின்னா, எதனால யாக்கோபு ஜெயிச்சான் அப்படின்னு கேட்டா வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ல இருந்தே வாசிங்க பாப்போம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடி மேற்கொண்டான்? இங்க வசனம் சொல்லுது, அந்த தூதனால மேற்கொள்ள முடியவில்லைன்னு யாக்கோபு தான் மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி. இது எங்கே நடந்தது? பெத்தேலிலே நடந்தது வசனம் சொல்லுது. நல்லா கவனித்துங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அப்படின்னா என்ன போராடி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். முழுவதும் என்ன பண்ணியிருக்கிறான்? அழுதுகிட்டே இருந்திருக்கிறான். அவ்வளவுதான். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆத்துமாவை ஊற்றி நீங்கள் அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது உங்களை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பாரு. தாவீது கிட்ட இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எதுனாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துருவான். தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அழுவறத அவரால் என்ன செய்ய முடியாது. நீங்க எப்ப வேணா எடுங்க, தாவீது எடுத்து பாருங்க. அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை நோக்கி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அப்சலோம் துரத்தினாலும் அங்க போயிடுவான், சவுல் துரத்தினாலும் போயிடுவான், எது பண்ணாலும் தேவன் கிட்ட போயிடுவான். எல்லாரும் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. திரும்பி போய் ஆளுவான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எல்லாம் எடுத்துட்டு போயிடு. இப்ப நம்ம பாருங்க, ஏதாவது ஒன்று நடந்த உடனே கர்த்தரை முன்னாடி கொண்டாட மாட்டோம், கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டோம். உடனே நம்ம பலத்துல போராட தொடங்கிடுவோம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவருக்கு போன பண்ணு, இவருக்கு போன பண்ணு, அங்க போலாமா. தாவீது கிட்ட அது கிடையவே கிடையாது. தாவீது கிட்ட எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். தாவீது கிட்ட யோவாப் இருக்கிறார், 10க்கு பெரிய சேனை இருக்கிறது. எவ்வளவு இருக்கட்டும், தாவீதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். யாக்கோபு முழுவதும் அழுது கெஞ்சினான். கர்த்தரால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை. சில நேரங்கள்ல சிலருடைய ஜெபத்திற்கு கிடைக்கிற பதில் அநேகர் பயங்கரமா போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காது. ஆனா இவங்க 5 நிமிஷத்துல அதுக்கு பதில் வாங்கிடுவாங்க. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவம். லாசரு மரித்து போனான், இயேசு வராரு. மார்த்தாள் வந்து பேசுறாங்க இயேசு கிட்ட, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், கடைசி நாளில் எழுந்திருப்பான். உடனே அந்த மாதிரி சொல்றது, எனக்கு தெரியும் அவன் கடைசி நாட்களில் எழுந்திருப்பான். ஏன் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாம் ஓகே தான். ஆனா லாசரு இன்னும் உயிரோடு கூட எழுந்திருக்கல. இயேசு வந்தது லாசரு உயிரோடு கூட எழுப்புறதுக்கு, ஆனா எழுப்பல. இப்ப இயேசு போய் மரியாதை கூட்டிட்டு வர சொல்றாரு. மார்த்தாள் போய் மரியாதை கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே மரியாளும் அதே வார்த்தை, சேம் வேர்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டா அப்படியே இருக்கும். மார்த்தாள் என்ன சொன்னாங்களோ அதே தான் மரியாளும் சொல்றாங்க. நீர் இருந்திருப்பானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் மார்த்தாள் பேசின போது அவன் சகோதரனை உயிர்ப்பிக்காத தேவன், மரியாள் பேசின போது அடுத்த வார்த்தை கேட்பாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்பாரு. மார்த்தாள்கிட்ட என்ன சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
அவன் சொல்றான், நான் அறிவேன் ஆண்டவரே, அவன் கடைசி நாட்கள் எழுப்புவான். இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. யாரு? தேவனும் மார்த்தாளும். ஆனா இப்போ மரியாள் வந்த உடனே அவளும் இதே வார்த்தை தான், நீ இருந்திருப்பீரான சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்த வார்த்தை, அவனை எங்கே வைத்தீர்கள்? அப்ப ஏன் இயேசு பாரபட்சம் உள்ளவரா? அவ கேட்கும் போது ஆர்குமெண்ட் பண்றாரு, இவ கேட்கும் போது உடனே பதில் கொடுக்கிறாரு, உயிரோடு எழுப்ப தொடங்கிட்டார், ரெடி ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லும். இயேசு மரியாள் அழுகிறதையும் கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். எந்த ஜெபம் அசைக்கும் தெரியுமா? எது கர்த்தரை முன்பாக நிக்க வைக்கும் தெரியுமா? அது முதலாவது உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவில், அதான் பைபிள் சொல்லும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்கள் இருதயம் அங்கே இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். உங்கள் ஜெபத்துக்கு பதிலை வாங்க முடியும். உங்கள் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ விடு, நான் போறேன். ஏன் போங்க? ஏன் யாக்கோபு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? போக வேண்டியதானே கிளம்பி. யாக்கோபு என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அப்படியே தடுத்து நிறுத்து ரெண்டு கையை வச்சுக்கிட்டவன யாக்கோபு என்னமோ 7 அடி மாதிரியும், ஆண்டவர் என்னமோ 4 அடி மாதிரியும். யாக்கோபு கையை நீட்டினவன போக முடியல, யாக்கோபு வழி விடுன்னு கெஞ்சரா மாதிரியில் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, யாக்கோபு எவ்வளவு உயரமா சண்டைக்கு வந்தாலும் கர்த்தர் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடுவாரு, ஊதிட்டு போயிடுவாரு. ஆனா இப்ப யாக்கோபு யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுமா? ரா முழுவதும் அழுது கெஞ்சினான், போராடினான். அதுதான் கர்த்தரை அவனை முன்பாக விட்டு எங்கேயும் போக விடாம பண்ணிருச்சு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த இடத்துல பாருங்க, மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதுல இருக்கு. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அங்க கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்கிறார், இங்க கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்குது? இல்லை, ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்குதா? இருக்கா இல்லையா? பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அங்க யாக்கோபு சொல்றாரு, அல்ல தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிற இடத்துக்கு கர்த்தரை கொண்டாந்துருவேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் தெரியுமா? கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துல நானும் நிற்பேன். கர்த்தர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கங்கெல்லாம் நானும் நிற்பேன். இது என்ன ஆவிக்குரிய அனுபவம்? இப்ப பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இடைப்பட்டார். இடைப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மோசேயை மலைக்கு மேல வர சொல்றார். மலைக்கு மேல வரும்பொழுது அவர் சொல்றாரு, மலையிலே நான் உன்னை சந்திப்பேன் பாரு. மலையில நான் உன்னை. இப்போ மோசே இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு மோசே போறாரு. இதுதான் அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வர்றதுங்கிறது ஒரு லெவல் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது. இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படிங்கிற. அதோட அர்த்தம் என்னன்னா, உன்ன மாதிரியே எல்லாரும் மேலே ஏறி வரமாட்டாங்க. நீ போனீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க நடுவில் நான் என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். அப்ப அவங்க நடுவில் என்ன பண்ணு? ஒரு கூடாரத்தை. இது ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் வருவது. வருவாரு போயிடுவாரு, வருவாரு போயிடுவாரு. ஆனா இது அப்படி அல்ல. கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு நான் போவது. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் சொல்வார், மோசே மலைக்கு மேல ஏறி வா. ஓகே ரைட், ஏறிட்டார், அங்க போயிடுவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும். அதை எதை வச்சு சொல்றாரு? நான் எங்க போறேன்னா எல்லா இடத்துக்கும் வந்துருவான். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ஒரு சிநேகிதனை போல அவனோடு கூட பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். காரணம் என்ன? நான் இருக்கிற இடத்துக்கு அவனையும் கூட்டிட்டு போயிடுவேன். நான் எங்கே இருக்கணும் அவன் அங்கே இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் மலைக்கு மேல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவன் லெவலுக்கு கர்த்தர் இறங்குவாரு. ஆனால் ஏன் லெவலுக்கு நீ வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம அழும்போது வந்து கேட்கறதுங்கிறது ஒண்ணு இருக்குது. அதே நேரத்துல மலைக்கு மேல ஏறி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட். இது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்போ யார் அழுதாலும் கர்த்தர் வந்து அங்க நிற்பாரு.
யாக்கோபு அழுதாரு, வந்தாரு. தாவீது அழுதாரு, வந்தாரு. மரியாள் அழுதாரு, வந்துட்டாரு. ஆண்டவர் புறப்பட்டு பெத்தானியாவுக்கே வந்தார் மரியாள் அழும்போது. ஆனால் இங்க அப்படி இல்லை. எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகவே முடியாது. கர்த்தர் விரும்புகிறாரு, எல்லாரும் போக முடியாது. இப்ப பாருங்க, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. 12 சீஷர்கள்ல 3 பேரை மாத்திரம் கூட்டிக்கிட்டு மறுரூப மலைக்கு போறார். மலைக்கு போயிட்டாரு, மேல போயாச்சு. அங்கே ஒரு மேகம் வருகிறது. ஏன் இந்த 9 பேருக்கு இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, அல்லது ஒரு அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அந்த விரும்புகிற காரியம் உங்களுக்கு எனக்கு வரணும். எப்படி வரணும்? எங்க மத்தியில நீங்க வரீங்க, நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க வரீங்க, அது ஓகே. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்துக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்படித்தானே இருக்குது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யோவான் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்து நிரப்பினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ ஆவிக்குள்ளாகி அவர் இருக்கிற இடத்துக்கு யோவானை கூட்டிட்டு போயிட்டார். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. கர்த்தர் எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு கூப்பிடுறாரோ அவ்வளவு தூரம் நான் மேலே ஏறி போவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கர்த்தரை நம்ம கிட்ட வர வைக்கிறோம், ஜெபம் பண்றோம், அழுகுறோம், பதில் வாங்குறோம், திருப்தி அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். அல்லது சில நேரத்தில் உபவாசம் போடுறோம், நம்மதிலே அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, நான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அந்த அனுபவம் எங்க கொண்டு போகும்? அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போகும். இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா, யோவான் மேல வந்து அப்போஸ்தலர் இறங்குகிறார். இறங்கின பிறகு யோவான் சுவிசேஷம் எழுதுறார். யோவான் எழுதின சுவிசேஷம், நிருபம் எழுதுறாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்கள் எழுதுறாரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே. அப்ப ஆவியானவர் வந்து இவரை என்ன பண்றாரு? எழுத வைக்கிறாரு. இவர் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்தா சுவிசேஷமும் நிருபமும். ஆனால் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அவர் இருக்கிற இடத்துக்கு இவர் போனா வெளிப்படுத்தின விசேஷம். வித்தியாசம் புரியுதா? நம்ம கிட்ட வந்தா நிருபம், நம்ம கிட்ட வந்தா சுவிசேஷம். அதே அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனா வெளிப்பாடு, அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனா விசேஷம். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வரணும். நாம இதுலயே திருப்தி ஆயிட்டோம். வாக்கு தத்தம், ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, வீடு வாசல் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் வந்தாச்சு, பாஸ்டர் கூப்பிட்டோம், எல்லாரும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, பிள்ளையை கொடுத்தாரு. இது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நடக்கிற விஷயம். ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கணும். யோசிச்சு பாருங்க, கீழே மோசே நிற்கும் போது அவர்கிட்ட தேவன் வந்து பேசும்போது மன்னா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சு, காடை வந்துச்சு. கர்த்தர் அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாரு. ஆனா மோசே கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது, மேல நிற்கும் போது அங்கே தண்ணி வரல, மன்னா வரல, காடை வரல. ஆனா நியாய பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்து கையில் கொடுத்தார். அதுதான் வெளிப்பாடு. நீங்க அதை பிரயாசம் பண்ணணும்.